3 பக்கமும் மலைகள் சூழ்ந்து மயில் மாதிரி தோகை விரிச்ச மாதிரி அமைப்பு இருக்கிற இடத்துல இருக்கிற மருதமலைக்கு மீண்டும் போகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுங்க. வார இறுதிகளில் அதிகமான கூட்டங்கள் இருக்குது. வண்டியிலெல்லாம் வரதா இருந்தால் நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்து தான் வரணும். படிகளில் டக்குன்னு ஏறி வந்துடலாம். நம்ம வழக்கம் போல் 3 ஸ்தானத்தில் இருக்கிற முருகரையும் பஞ்ச விருட்ச விநாயகரையும் கும்பிட்டு பாம்பாட்டி சித்தர்கிட்ட ஒரு அருளை வாங்கிட்டு அப்புறமா நம்ம இப்போது முருகரை பார்க்க போகிறோங்க. இந்த வாட்டி தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் இந்த ஏப்ரல் மாதம் 2025 அப்போ அன்னைக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடந்ததுக்கப்புறம் முருகனோட இந்த கோவில் ரொம்ப அருமையாக இருந்தது. சன்னதிக்கு வெளியிலிருந்தே நம்ம முருகரை ரொம்ப அருமையாக தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே கீழே கிளம்பிட்டோங்க. ரொம்ப நல்ல பயணமாக இருந்தது. வார கடைசியில் தவிர்த்துக்கணும்.